தமிழ் திரையுலகில் பெரிய நடிகையாக விளங்கி வருபவர் நயன்தாரா. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் ஹீரோயினாக வலம் வரும் இவர் தனது கணவருடன் சேர்ந்து தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, ஃபெமினைன் எனும் பியூட்டி பிராண்டை தொடங்கி அதையும் நடத்தி வருகிறார். 2021 அண்ணாத்த திரைப்படத்தில் இருந்து 2024 அன்னபூரணி படம் வரை இவர் நடித்த அனைத்து படங்களும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை. இறைவன், காந்த வாக்கில் 2 காதல், கனைட், காட்ஃபாதர் என இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் அத்தனையும் ஃபிளாப் தான். நயன்தாராவிற்கு கடைசியாக ஓடிய படம் எது என்பதை மறந்திருக்கும். அந்த அளவிற்கு மோசமான ஃபிளாப் படங்களை கொடுத்து வருகிறார். இதனால் இவரது படங்களை தியேட்டர் ரிலீஸ் செய்வதற்கு தயாரிப்பாளர்கள் அச்சப்படுகின்றனர். தற்போது இவர் நடித்து முடித்துள்ள படம் டேஸ்ட். இந்த படத்தையும் இப்பொழுது ஓடிடியில் தான் ரிலீஸ் செய்ய போகிறார்களாம். நயன்தாராவின் அந்தஸ்து இப்பொழுது ஓடிடி லெவலுக்கு வந்துள்ளது. கடைசியாக நயன்தாராவிற்கு 2023 ஆண்டு அன்னபூரணி படம் தான் தியேட்டரில் வந்தது. அதன் பிறகு இவருக்கு படங்கள் ரிலீஸ் ஆகவில்லை. இவரின் கல்யாண வீடியோ கூட நெட்ஃபிளிக்ஸில் ஒளிபரப்பப்பட்டது. அதுவும் அந்த அளவிற்கு ரசிகர்களை கவரவில்லை. டெஸ்ட் படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிறது என அறிவித்த போதிலும் அதன் ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கவில்லை. டீசரை பார்த்தவர்களும் படம் நல்லா இருக்கும் போலயே இதை ஏன் தியேட்டரில் ரிலீஸ் செய்ய வேண்டாம் என முடிவு செய்தார்கள் என்று புரியவில்லை. சீரியஸாக தெரிந்தாலும் டீசர் சுவாரஸ்யமாக இருக்கிறது. படம் வரட்டும், பார்த்து விடலாம் என்கிறார்கள். டெஸ்ட் படத்தில் கிரிக்கெட் வீரராக நடித்திருக்கிறார் சித்தார்த். மாதவனும் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வருகிறார். நயன்தாராவுக்கு சீரியஸான கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் தமிழ் படத்தில் நடித்திருக்கிறார் மீரா ஜாஸ்மின். அதிலும் குறிப்பாக ரன், ஆயுத எழுத்து ஆகிய படங்களை அடுத்து மீண்டும் மாதவனுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் மீரா. நடிப்புக்கு பெயர் போன மீரா ஜாஸ்மின் டெஸ்ட் படத்தில் நிச்சயம் ஸ்கோர் செய்வார் என நம்பப்படுகிறது. முன்னதாக சிதா கங்குரா இயக்கத்தில் சூர்யா நடித்த திரைப்படத்தை தியேட்டர்களில் அல்லாமல் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் செய்தார்கள். படம் பார்த்த அனைவரும் இது மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தால் பாக்ஸ் ஆபீஸில் புதிய சாதனை படைத்திருக்குமே என புலம்பினார்கள். தற்போது டெஸ்ட் பட டீசரை பார்த்ததும் ரசிகர்களுக்கு அதே கவலைதான். மாதவன், சித்தார்த், மீரா ஜாஸ்மின் ஆகியோர் ஏற்கனவே சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நயன்தாரா நடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வருபவர்கள் மாதவனும் சித்தார்த்தும். இந்நிலையில் வித்தியாசத்திற்கு பெயர் போன அந்த 2 பேரும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் என்றால் டெஸ்ட் படம் நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் போன்று என ரசிகர்கள் தற்போதே பேச துவங்கிவிட்டார்கள். அப்படியே ரிலீஸ் தேதியும் விரைவில் அறிவித்து விடுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.